இப்போ நீங்கள் இந்த பேசுகிறதெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த கூட்டத்தில் இருந்து பேசுகிறாரு பாருங்க. எனக்கு என்னென்னா இவர் பேசும்போதெல்லாம் நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. எனக்கு அந்த வடிவேலு காமெடி தான் ஞாபகத்தில் வரும். அதாவது வெந்நீர் ஆடை நிர்மலை மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு பாருல, அதுதான் எனக்கு ஞாபகம். ஏன்னா இவருக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இவ்வளோ டென்ஷனாக பேசுனா நீங்கள் என்ன ஆயிரியோ ஏதாச்சும் ஆயிடுவையா அப்படின்னு நமக்கு தோணுது. திடீர்னு ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, இதாச்சு. அப்புறம் திமுககாரன் தான் ஏதோ வந்து இதை பண்ணலாம், அந்த மைக்கில் இது வச்சு கொண்டுட்டான்னு சொன்னாலும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டத்தில் வர்றவங்களுக்கு தானே பயங்கர பிரச்சனைகள் ஆகுது. பிரச்சனை அது இறப்பு, கால்கை உடைகிறது. ஆமாம், இதை வந்து நீங்கள் வந்து முறைப்படுத்தணும் சார். அதாவது அன்றைக்கி வந்து அஜித்தே வந்து அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டு வர்றாரு, இது பண்ணுறாரு, கூச்சல் போகிறாங்க, தலைவா அப்படின்றாரு. அப்படியே அடங்குறாங்க. அமைதி அப்படியே போ, அமைதி சொன்னால் கேட்குறாங்க. நீங்கள் என்ன நீங்கள் வந்து இறங்கு அப்போ தான் நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன்லாம் சொல்கிறேன். நீங்கள் அவனை இறக்குறதுக்காக எவ்வளோ இது பண்ணுறீங்க. முதல்ல நீங்கள் வந்து அதாவது ரொம்ப நாளாக அதை வந்து அந்த கூட்டத்தை ஆரம்பத்துலேருந்து ஒரு பில்டப் பண்ணி தான் சார் இவருக்கான கூட்டத்தை சேர்த்தது எல்லாமே. ஓவர் பில்டப் பண்ணி தான் சேர்த்தது எல்லாமே. ஒவ்வொரு முன்னெல்லாம் பண்ணாங்க, ஒவ்வொரு மாதத்தில் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த 100 பேர் 200 பேர் 500 பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க இங்கே சாலை கிராமத்தில். ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது இவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஓ சரி. மாவட்டத்துலேருந்து நீங்கள் யாரை நீங்கள் உங்கள் இந்த சேலத்தில் இருக்கீங்கன்னா இங்கே 500 பேர் 100 பேர் வர்றாங்க, பஸ் வச்சுட்டு அவங்க தான் வரணும், அவங்க செலக்ட் பண்ணிட்டு தான் வரணும். சரி, இவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்க வர்றது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரசிகர்கள் வந்து கிளம்பி வருவாங்க. ஆமாம், இவங்க ஓகே பண்ணுவாங்க. இந்த மாதம் வந்து மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டத்திற்கு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஃபோட்டோ அப்படி ரசிகர்கள் மன்றத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா மன்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. 2 பஸ்ஸு 1 பஸ்ஸு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து இவர் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து கூட கிளம்பு ஃபோட்டோ நின்றாரா, சில கிளம்பு அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. வேறு நடிகர்கள் இப்படி பண்ணியிருக்காங்களா? இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு கலாச்சாரம். ரஜினிக்கு எடுப்பார். ரஜினிக்கு வந்து அவர் நேரம் கிடையாது. இல்லை சார், இப்போ நான் கேட்குறது, ஒரு கூட்டத்துக்கு வராங்க சார், கொஞ்சம் வேறு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறது வேற. உண்டு ஃபோட்டோ எடுக்கணும்னே ஒரு மாவட்டத்திலேருந்து ரசிகர்கள் அதை வந்து ரஜினி தான் தொடங்கி வச்சார். அந்த மாதிரி ரஜினி தான் வந்து கூட்டம் எக்கச்சக்கமாக வருது, ஃபோட்டோ எடுக்கணும் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது, சரி இந்த மாதம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை சரி இந்த ஏதாச்சும் ஒரு இதில் சொல்லுன்னா அது குறிப்பிட்ட ஒரு சில பேர் 500 பேர் 100 பேர் வருவாங்க. கடன்னு அவர் பயங்கரமாக போஸ்ட் கொடுப்பார். டக் ஓகே மாதிரிட்டு அவர் தான் பண்ணிட்டு அதை தான் இவர் காப்பி அடித்தது. அது இப்போ நீங்கள் ரசிகர்களை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவங்க கூட நெருக்கமாயிருவோம் இல்லையா, அதனால் அதுக்கான அந்த கல்ச்சர் தான் அது உருவாக்குனது. இவர் பண்ணார். அதை வந்து எம்ஜிஆர் காலத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்க, வருவாங்க, ஃபோட்டோ எடுத்து போயிட்டே இருப்பாங்க, எங்கேயாச்சும் ஒரு ஷூட்டிங்கில் பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. இவர் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு பெரிய இந்த மாதிரி ரூம் இருக்கும், அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. இப்போது அதே அந்த பனையூரில் இருக்கிற அதுக்குன்னு ஒரு 10 கிரவுண்டில் ஒரு இடம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க மன்றத்துக்குன்னு தனியாக. அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு இடம், அது சரி மன்றமாக இருக்கும்போது. சரி, இப்போ அது வந்து இதுக்கான கட்சிக்கான அலுவலகமாக மாறி இருக்கலாம். அது இப்படி தான் அது ஆரம்பத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்க இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் எப்படி உருவாக்கியிருந்தார். அவங்க கூட நீங்கள் பேசியோ பழகியோ அவங்கள கூட அறிவுரை, அவர்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய குடும்பங்களை பற்றி நீங்கள் வந்து நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னா நான் ஒரு சூப்பர் ஸ்டாராக இதாக இருக்கீங்கன்னா அஜித்துடைய ஒரு தன்மையை நான் சொல்கிறேன். ஒரு முதல் நான் ஏற்கனவே அறிமுகமாக இருக்கேன்னா ஹக் பண்ணி எப்படிங்க ஜெருகி உட்காந்து காஃபி கொடுத்து, அவரே காஃபி அவர் கையால் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்து அதுக்கு பிறகு பேச ஆரம்பிப்பார். வேறு ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு அதுக்கு பிறகு பேச ஆரம்பிப்போம். என்ன பேசலாம் சொல்லுங்கன்னு ஆரம்பிப்பார். புதுசாக வந்தவங்களும் அதே மாதிரி பேசுவார். பழகி பேசும்போது நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்ன படிச்சிட்ருக்கீங்களா, இதில் இருந்தீங்க, வீட்டில் யாராக இருக்காங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, சரி பசங்களை நல்லா படிக்க வைங்க, அதை வந்து நீங்களும் இது பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது அதாவது அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தது யாராக இருந்தாலும் சீட் பெல்ட்டு போடுங்க. காரில் போனால், 2 வீலரில் போனால் நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு போங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஆமாம் அவங்களுக்கு ஹெல்மெட் போட்டுங்க அப்படின்பார். அவர் வந்து யாராவது அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டே வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது ஃபோன் பண்ணி எங்கே இருக்க நீ அப்படின்லாம் கேட்குறதே கிடையாது. மெசேஜ் அனுப்புவார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா சார், நான் இங்கே இதில் இருக்கேன்,
ஓகே ஈவினிங் பேசலாம் அப்படி. இல்லை நான் இப்போ இல்லை காரில் இருக்கேன், சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்னா, பெல்ட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்பார். கார் பெல்ட்டு போடுறேன். டூ வீலரில் ஹெல்மெட். சரி எங்கே போய் இங்கே சரி நான் ஈவினிங் பேசுவோம் அப்படின்னு. அவர் வந்து 15 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஆமாம், 15 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீட்டுக்கான இதுவும் கொடுத்துட்டார். சரி. அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த 15 பேருடைய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளும் இவர் தான் படிக்க வைக்கிறார். அவங்களுக்கான இன்சூரன்ஸ் இவர் தான் கட்டுறார். வேலைன்னா வீட்டில் அவங்க இவருடைய டிரைவராக இருக்கிறவங்க, அவருடைய வீட்டு வேலை பார்க்குறவங்க உட்பட இந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க ஒரு 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. வேறு நடிகர்கள் இப்போ இதை பார்த்துட்டு தான் விஜய் வந்து இதை சொல்லி பல பேர் கடுப்பு ஏற்றினோம்னா சரி நானும் வீடு தரேன்னா அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒரு 6 பேருக்கு வீடு கொடுத்தார். சரி அந்த வேலை வீடு கொடுத்தாரு. வீடு கட்டி கொடுத்த வீட்டில் வாடகை இருந்த வீட்டில் கொடுத்தாரு. அந்த வீட்டை பிடுங்கியாச்சு. இப்போ ஏன் பிடுங்கினாரு? அவங்க அப்பா கூட இவங்க இருக்காங்கங்கிறனால அப்பா தொடங்கிய ரசிகர் மன்றத்தில் அவங்க தான் இருக்காங்க. அவருடைய ரசிகர் மன்றத்தில் தான் இருக்காங்க. இவருடைய வளர்ந்த காலகட்டத்தில் அங்கே தான் இருக்காங்க, அவர் கூட தான் இருக்காங்க. ரவிராஜ்னு ஒருத்தர், அவர் தான் இப்போ செயலாளர். இவர் விஜய் நடிகராக இருக்கும்போது சில விஷயங்கள் அவர் தான் எழுதி கொடுப்பார் அவருக்கு. சரி. நடிகராக இருக்கும்போது சில இடங்களில் நல்லா பேசியிருப்பார், கை தட்டுற மாதிரி வாங்கியிருப்பார். அதை வந்து அந்த ரவிராஜங்கிறவர் தான் எழுதி கொடுத்துருப்பார். சரி. அவர் செயலாளர். அவருடைய மகளுக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்தது, மகனுக்கு. அந்த அப்படி கல்யாண மண்டபத்தில் இடம் கொடுத்துருக்கலாம், ஒரு நாள் பண்ணிக்க போப்பான்னு சொல்லி தரவே இல்லை. இவர் வந்து பரணியில் போயிட்டு 1.5 லட்ச ரூபா கட்டி பரணி இதில் பண்ணி கல்யாணம் பண்ணார் வைங்க. அவர் வந்து அன்னியில் அவருக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. சரி. அந்த வீடை பிடிக்காச்சு. இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு அவருக்கு. வீடு நடுத்தருக்கு வந்துட்டார். அதே மாதிரி குமார்னு ஒரு பையன் தூண்டுலேருந்து நான் பார்க்குறேன். நான் 98லேருந்து 95லேருந்து பார்க்குறேன். அந்த பையன் இவ்வளோ இருந்தவன் அங்கே தான் இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் அவன் அந்த கட்சியில் அந்த இயக்கத்துடைய இதாக இருந்தார். அவருக்கும் கொடுத்த வீட்டை பிடிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய அக்கா தான் அந்த பையனுடைய அக்கா வந்து மண்ணை தூத்தியெல்லாம் விஜயை சாபம் கொடுத்துச்சு. இப்படி திடீர்னு என் தம்பியை வெளியே துரத்திட்டீங்க, அவங்க இத்தனை நாள் உங்களுக்காக உடைச்சிருக்கான், அவனுக்கு வந்து நடுத்தரில் நிப்பாட்டிட்டீங்க, நாசமாக போனவன் அவனை போனவனு அந்த அம்மா மண்ணு தூத்தி விட்டது. அதாவது கொடுத்தார், மறுபடியும் திருப்பி வாங்கிட்டார். இது எந்த மனுஷத்தன்மை, எந்த மனிதாபிமானத்தில் நீங்கள் சேர்க்கணுமோ சேர்த்துங்க. ஆனால் அஜித் வந்து கொடுத்ததை அப்படியே கொடுத்துட்டார். அவங்க பேரில் எழுதி கொடுத்தாச்சு. அது இங்கே இதில் போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த சைடில் தான் ஓஎஸ்ஆரா இந்த ரோட்டில் இதில் தான் இருக்குது. அங்கே கொடுத்தாரு. அதை கட்டி கொடுத்துட்டு அதோடு அவங்களுக்கு தான் சேர்ந்தது, அவங்க பேர்லேயே விட்டாச்சு. அது இவரை வந்து அந்த மாதிரி இது எல்ஐசி கட்டுறதோ அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதோ எல்லாம் கிடையாது. ஆனால் மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வருஷம் வந்து உதவிகள்லாம் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் பண்ணது சார் சில பேர். நீங்கள் வாங்க கட்சி ஆரம்பித்த பிறகு தான் இந்த வேலையை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்பா இருக்கும்போது அதாவது நீ இப்படி பண்ணாதான் அவன் பேரெல்லாம் எடுக்க முடியும். எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் பண்ணுவார் சார். விஜயகாந்த் வருஷம் பண்ணுவார் இல்லையா? விஜயகாந்த் அதை பார்த்து தான் அதை ஃபாலோ பண்ணி விஜயகாந்த் பண்ணுற மாதிரி நாம் பண்ணுவோம். அப்போ தான் நீ இது பண்ண முடியும், பேர் புகழ் வாங்க முடியும், எங்கள் கட்சி ஆரம்பிக்க முடியும் சொல்லி ஓகே நான் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இவருடைய பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் தங்க மோதிரம் கொடுக்குறது, இது கொடுக்குறது பிறந்த நாளுக்கு தான். அது எல்லாமே பிறந்த நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இவர் சொல்லுவார்ல கவுண்டமணி, இவங்க மட்டும்தான் பிறந்தாங்க, வேற எவனுமே பிறக்கலையா, அதுவும் 33 மேலே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்பா. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 33க்கு மேலே எந்த நடிகரும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை 30வது 33வது அப்படிம்பாங்க. ஒரு முறை யாரோ ஒரு பத்திரிகையாளர் வந்து 37வது பிறந்தநாள் சரசாருக்கு போட்டார். நீ எப்படி போடலாம் அப்படின்னு கூப்பிட்டவன. அப்படியா? கூப்பிட்டு அவனை கண்டிச்சுட்டு இருந்தார். அது சொல்கிறேன். அதாவது கவுண்டமணி சொன்ன டைலாக் அதுதான். அது நீங்கள் இவங்க மட்டும் 33க்கு மேலே போகவே மாட்டானுங்க அப்படி மாதிரி. அந்த மாதிரி இவர் பிறந்த நாளைக்கு மட்டும்தான் சார் உதவுவார். வேறு சமயங்களில் கூப்பிட்டு உதவிகள் செய்கிறதுன்னு இல்லை. பேங்க் பூட்டிடும் இல்லை. அதாவது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரஜினி சார் அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அப்புறம் அவருடைய எஸ்பிஎம் சாருக்குடைய குரூப்புக்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்தார். ஏன்னா எஸ்பிஎம் சார் தான் அவருக்கு அண்ணன் மாதிரி ரஜினி சாருக்கு. ரஜினி சாரில் குடும்பத்தில் சமையற்கட்டு வரைக்கும் போயிட்டு பேசக்கூடிய ஒரே ஒரு மனிதர் வந்து எஸ்பிஎம் தான். அவர் தான் அந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஆனாலும் இதானாலும் அவர் தான் போய் சமரசம் பண்ணுறது, பேசுகிறது. ஆனால் அந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு அவர் மேலே மரியாதை. அவரே சொல்லியிருப்பார், என்னுடைய சென்னையில் இருக்கும் என்னுடைய இன்னொரு அண்ணன் அப்படிம்பார்.
அதனால் வந்து அவர் வந்து பாண்டியன் ஒரு படம் நடித்து கொடுத்தார். நீங்கள் கேள்விப்பட்டீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருடைய குஷ்புவும் அவர் வந்து அந்த படம் வந்து இவருக்காக அந்த எஸ்பிஎம் சாருடைய குரூப்புக்காக நடித்து கொடுத்தார். ஏன்னா ஒரு சம்பளம் கொடுத்துருவாங்க, சம்பளம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் குறைச்சி ஒரு இவர் நடித்து கொடுக்குறான்னு ஒரு பிஸ்னஸாக அத்தனை பேருக்கும் ஒரு பங்குகள் கிடைக்கும். அதே மாதிரி இதெல்லாம் நடிஞ்சு முடித்து இந்த படம்லாம் வந்த பிறகு இவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அஜித்துடைய அப்பா விஜயுடைய அப்பாக்கிட்ட, இந்த மாதிரி ரஜினி சார் வந்து தன்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தார் சார், நீங்களும் நாங்கள் வந்து நான் ஒரு 10-20 பேர் வேலை பார்க்குறோம், எங்களுக்கும் ஒரு படம் பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுப்போம் அப்படின்னா பத்திரிகையாளர் இருந்தார். பார்ப்போம் அப்படின்னார். போன பிறகு பத்திரிகையாளர்னு போன பிறகு எவன்டா அது வீடெல்லாம் கேட்டது, இது படமெல்லாம் எடுத்து நடித்து கொடுக்குறது கேட்டது, ஒழுங்காக இருக்கிறது தான் இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருங்க, உங்களுக்கெல்லாம் படத்தை நாங்கள் நடித்து கொடுத்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னு இதாக என்ன அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி முடியாச்சு. நீ நினச்சா ஒரு படத்தை நடித்து தரலாம், ஃப்ரீயாக இல்லை, சம்பளம் உங்களுக்கான சம்பளம் கொடுத்துருவாங்க, ஆனால் அதுக்குள்ள ஒரு லாபம் இருந்தால் இவங்க பிரிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ப்ராஃபிட்டை மட்டும் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி அது வந்து அதுக்கான மனசும் அவருக்கு வரல. அப்படி வரணும்னா நீங்கள் கொடுத்துருக்கலாம், அந்த மனசு கிடையாது. நீங்கள் ஒரு யோக்கியமான ஆளாக இருந்தால் சொந்த பொண்டாட்டியை திட்டுறவனே நீ தட்டி கேட்க மாட்டேங்கிற, அதை பற்றி பேச மாட்டேங்கிற, அதை பற்றி சொல்லவும் மாட்டேங்கிற, அப்போ வந்து இதிலே தெரியுது நீ யோக்கியம் கிடையாது அப்படிங்கிறது. இல்லை, இவருடைய பிள்ளைகளுடனான உறவு எப்படி இருக்குது சார்? விஜய் சார் இப்போ மனைவியோட பிரச்சனை, சரி பிள்ளைகளாவது பிள்ளைகளை இவர் மேலே மனைவி அம்மா கூட தானே அவங்க இருக்காங்க. ஓகே, இவர் அவருடைய மகன் வந்து இப்போ இந்த சோசியல் மீடியா கணக்கில் இவரை பின்தொடர்ந்துட்டு இருந்ததை அதுலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்விட்டர்லேருந்தோ இன்ஸ்டாகிராம்லேருந்தோ ஏதோ அவரை பின்தொடர்ந்து இருந்ததை வந்து வெளியேறிட்டாங்க. இல்லை, அது அவருடைய சொந்த அம்மாவை வந்து ஒரு அம்மாவை வந்து விட்டுட்டு வேறொரு நடிகை வேறொரு பெண்ணோடு போகிறத எந்த பையனும் விரும்ப மாட்டாங்க. அட்லீஸ்ட் மன்னிச்சுனுங்க, நீங்களே உங்கள் அப்பாவே வந்து வேறொரு பெண்ணோடு போகும்போது நீங்கள் என்ன ஆகும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். எங்கள் அம்மாவை எப்படி நீ துரோகம் பண்ணுற அப்படி இந்த இதுதான் எல்லோருக்கும் சைக்காலஜி அதுதான். என் அம்மாவை எப்படி நீ துரோகம் பண்ணலாம், அவனெல்லாம் மனுஷனா அப்படின்னு தான் பேசுவான். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்பாவை பசங்கள்லாம் அம்மாவை சார்ந்து தான் இருப்பாங்க, பொண்ணு தான் அப்பாவை சார்ந்து இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெண்டுமே இதாக இருக்குது, ரெண்டுமே வந்து அம்மாவை சார்ந்து தான் இருக்காங்க. அதே டோட்டலாக நீங்கள் அஜித் சார் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அஜித் சார் வந்து அதுக்கு முன்னே தண்ணி அடிப்பார், இதெல்லாம் உங்களுக்கு சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார். கல்யாணமான பிறகு சிகரெட்டை விட்டார், தண்ணி அடிக்கிறது விட்டார், ஃபுல்லாக டோட்டலாக மாறிட்டார். டோட்டலாக மாறி அவருடைய மனைவிக்காக ஒரு டென்னிஸ் கோர்ட் இது பண்ணி டெய்லி அவங்க நடிக்கிறத விட்ட பிறகு அவங்க போர் அடிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்குன்னு அந்த என்னென்ன வேறு என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதை கற்றுக்கோ அப்படின்ட்டு டென்னிஸ் கோர்ட் போட்டு கொடுத்து இதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கதையும் கற்றுக்குங்க அப்படி. அதெல்லாம் அதே மாதிரி 6 மணிக்குள்ளே வந்துடுவார் ஷூட்டிங். 4 படம் 5 படம் இல்லை, ஒரு படம் முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்க்கலாம். ரிலாக்ஸாக ஒரு படம் முடிச்சுட்டு 3 மாதமோ 2 மாதம் மனைவி மகன் எல்லாமே சேர்ந்து ஃபாரின் போயிட்டு டூர் போயிட்டு கரெக்டாக வந்துடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவருடைய மனைவியை பிறந்தநாள் அப்படின்னா முதல் அவருடைய ஃபோட்டோ போட்டுருவார். ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஹாப்பி பர்த்டே டார்லிங் இல்லை ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு அவர் பறக்க ஓடுறதில்ல, குடும்பத்துக்காக ஃபோன் எடுத்தால ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ பேபி, சொல்லுங்கள் பேபி அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க பேபின்னு கூடுவாங்க இவரை அஜித் சாரை. இங்கே ஐ லவ் யூன்னு சொல்லாமல் இது பண்ண மாட்டார், கை கோத்து நடப்பார். நீங்கள் எந்த இடத்துலையும் இவர் கை கோத்து நடந்ததா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னுடைய மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து ஒரு இதோடு அவங்க கை கோத்து நடப்பாங்க. கை கோத்து தான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சேர்ந்து தான் போவார், மனைவியோட போயிருப்பார். இவருடைய அவார்டு ஃபங்க்ஷன்லேயும் மனைவியோடு வந்து போயிருப்பார். இவர் அந்த மாதிரி போனது ரேர். நீங்களே சில திரைப்பட நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் சார். நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும்போது இருந்தது, லவ் இருக்கும்போது. பழசானா எல்லாமே மறந்து போயிடும் இல்லையா சார், பழைய பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா புதுசாக இருப்பாங்க, புதுசாக கண்ட பறப்பாங்க, பழசானா மறப்பாங்களே. புதுசாக இருக்கும்போது எல்லாமே இல்லை. திரைப்படத்துறையில் பலரும் வந்து தங்களுடைய மனைவிகளை நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு வர்றது இருக்காங்க சார், இருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த அவருடைய நேரத்தை கருதி கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும்னு.